والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவரையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியிருப்பதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்மிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே குழப்பங்களும் சோதனைகளும் நிறைந்த ஒரு காலத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஃபித்னாவுடைய ஜமான் என்று சொன்னாலும் சரி, ஃபசாது நிறைந்த ஜமான் என்று சொன்னாலும் சரி, சுருக்கமாக எங்கள் பாசையில் சொல்வதாக இருந்தால் காலம் கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறோமே, அப்படியான ஒரு காலத்திலே நாம் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் ஏன் இந்த குழப்பங்களும் ஃபசாதுகளும் இந்த பூமியிலே தடை விரித்து ஆடுகின்றன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்தின் மூலமாக சுருக்கமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் மலிந்துவிட்டன, குழப்பங்கள் வெளியாகிவிட்டன. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த வினைகளின் மூலமாக. ஏன் நாம் இந்த குழப்பத்தை வெளியாக்கினோம்? லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, மனிதர்கள் செய்கின்ற சில பாவத்தின் காரணத்தினால் அவர்களை குற்றம் பிடிக்க வேண்டும், அந்த பாவத்தின் விளைவுகளை அவர்களையே அனுபவிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பூமியிலே இந்த மனிதனுடைய பாவத்தினால் சில தண்டனைகள், சில குழப்பங்கள், சில கெட்ட காலம் என்று சொல்லுகின்ற அளவுக்குள்ள நிலைமைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், இந்த சின்ன சின்ன சோதனைகளை பார்த்து இவர்கள் தௌபா செய்து திருந்தி அவர்கள் நல்ல வழியின் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சோதனைகளும் குழப்பங்களும் நாசங்களும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுவார்களாம், கால பஅது ஸலஃப் மன் அஸல்லாஹ ஃபில் அர்த் ஃபகத் அஃஸத ஃபீஹா, யாரெல்லாம் இந்த உலகத்திலே பூமியிலே ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பாவம் செய்தாலும் கூட அவன் பாவம் செய்த அந்த பகுதியை அவன் நாசமாக்கி விட்டான். லிஅன்ன ஸலாஹல் அர்தி வஸ்ஸமா பித்தாஅ, ஏனென்றால் வானம் பூமியுடைய ஸலாஹியத், வானம் பூமியுடைய ஆரோக்கியம் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் தான் தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால் அதனுடைய நிலைப்பாடுகளிலே மாற்றம் வந்துவிடும்.
இயற்கை அனர்த்தங்கள் என்ற ஒரு அமைப்பிலே இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் அது இருக்கின்ற நோக்கத்திற்கு மாற்றமாக செயல்பட ஆரம்பித்துவிடும் என்று சில சலஃபு சாலிஹீன்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் செய்கின்ற பாவத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே எல்லா வகையான விளைவுகளும் ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லி காட்டிவிட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லஹத்துன் யுகாமு ஃபில் அர்த் அஹப்பு இலா அஹ்லிஹா மின் அய்யும் ஃபரு 40 ஸபாஹன் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். மனிதன் இந்த பூமியிலே செய்த ஒரு பெரும் பாவத்திற்கான ஹத்தை அவனுக்கு நிலைநாட்டப்படுவது இருக்கிறதே. ஒரு ஊர்வாசிகள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பாவி இருக்கிறான், அவன் விபச்சாரம் புரிந்து விட்டான், அல்லது மது அருந்து விட்டான், அல்லது தண்டனைக்குரிய ஏதாவது ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டான் என்றால், ஒன்று அவன் மனம் திருந்த வேண்டும், அவன் மனம் திருந்தி தௌபா செய்ய வேண்டும், அல்லது அந்த ஊர் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய ஷரியத் அமுல்படுத்தப்படுகின்ற பகுதிகளிலே அந்த சரியான சட்டத்தை அவனுக்குரிய தண்டனையை ஹத்தை நிலைநாட்டப்படுமாக இருந்தால் அந்த ஊருக்கு அது எவ்வளவு பெரிய பரக்கத்து தெரியுமா? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 40 நாட்கள் தொடர்ந்து அதிகாலை பொழுதிலே பொழிகின்ற மழையின் மூலம் ஏற்படுகின்ற பரக்கத்தை விடவும் அந்த ஊரில் அந்த ஒரு ஹத்தை நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே செழிப்படையும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 40 நாள் தொடர்ந்து மழை பொழிவதன் மூலமாக அந்த பூமி செழிப்பாகுவதை விடவும் ஒரு பாவிக்கு ஹத்து நிறைவேற்றப்படுவதன் மூலமாக அந்த ஊர் மக்களுக்கு ஹைர் இருக்கிறது, நலவிருக்கிறது என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, பாவிகளின் மூலமாக இந்த பூமி மாசுபடுத்தப்படுகிறது, நாசம்படுத்தப்படுகிறது என்ற விடயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு ஹதீஸ், இன்னல் ஃபாஜிர் இதா மாத்த யஸ்தரிஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவாப் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒரு பாவி அவருக்கு ஹத் நிறைவேற்றப்படாமல் இந்த உலகத்திலே வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்றே அவனுக்கு மரணம் சம்பவித்து விடுகிறது. மரணம் அடைகிறான் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அவனுடைய முசீபத்திலிருந்து மனிதர்களும் மாத்திரமல்ல ஊர்களும் மரம் மட்டைகளும் கால்நடைகளும் எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விடுகிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். என்றால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பூமிக்கு மேலால் நடைபெறுகின்ற பாவத்தின் மூலம் பாவம் செய்பவன் மட்டுமல்ல பாதிக்கப்படுவது, பாவம் செய்த மனிதன் மட்டுமல்ல பாதிக்கப்படுவது, அவனுடைய அயலவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவனுடைய ஊர் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். வத்தகூ ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. பாவங்கள் நடைபெறுகிறதா, அதை பார்த்துவிட்டு அந்த பாவத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் அந்த பாவத்தை செய்யவில்லையே என்று நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள், ஓரமாகி விடாதீர்கள். நீங்கள் அந்த ஃபித்னா பாவிகளுக்கு மட்டும்தான் அதற்குரிய தண்டனை இந்த பூமியிலே இறங்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லோருக்குமே அந்த பீடை வந்து பிடிக்கும். இந்த உலகத்திலே கியாமத்திலே வேறுபடுவார். பாவம் செய்தவன் அந்த பாவத்தை இன்னும் ஒருவன் சுமக்க மாட்டான். ஆனால் இந்த உலகத்திலே அதாவது தண்டனைகள் அழிவுகள் என்று வருகின்ற பொழுது அது பார்த்து பார்த்து பாவம் செய்தவர்களுக்கு மாத்திரம் வராது, அந்த பாவத்தை தடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வரும் என்ற கருத்தை குர்ஆன் துல்லியமாக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அது பாலை விட வெண்மையாக இருந்தது. அது சுவர்க்கத்திலே இருந்து இறக்கப்பட்ட கல். இந்த பூமியோடு எந்த சம்பந்தமும் கிடையாத ஒரு கல். அது மதிப்பளிக்கப்பட முடியாத ஒரு வகையான சுவர்க்கத்திலிருந்து அருளப்பட்ட இறக்கப்பட்ட கல். அது பாலை விடவும் வெண்மையாகத்தான் இருந்தது. சவ்வதத்ஹு ஹஃபாயா பனி ஆதம். அது எப்பொழுது கருப்பாகியது என்றால், பாவம் செய்த பாவிகள் போய் அதை முத்தமிட
பாலை விட வெண்மையான சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த கல்லையே கருமையான கல்லாக மாற்றிவிட்டது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால், கண்ணியமானவர்களே, பாவம் செய்த ஒரு தகப்பன் தன்னுடைய பச்சிலம் பாலகனை, தன்னுடைய பிள்ளையை முத்தமிடுகின்ற பொழுது அந்த பிள்ளையிலும் அந்த பாவம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மது அருந்துவிட்டு போய் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறானா? விபச்சாரம் புரிந்துவிட்டு போய் தன்னுடைய குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது முத்தம் கொடுக்கிறானா? அந்த பாவத்துடைய அசராத் அந்த குழந்தையிலும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாவி செத்து போவதன் மூலமாக அவனுடைய வீட்டில் உள்ளவர்கள் கூட, அவனுடைய ஊரில் உள்ளவர்கள் கூட நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் என்றால், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, பசாது, குழப்பம், இந்த பூமியிலே குழப்பம், ஃபித்னா என்றால் என்ன? எந்த மாதிரியான குழப்பங்கள்? அல்லாஹ் சொல்லிவிட்டார். இந்த பூமியிலே குழப்பம் இருக்கிறதா? கடலிலே குழப்பம் இருக்கிறதா? அங்கு நாசம் ஏற்படுகிறதா? மனிதர்கள் செய்கின்ற பாவம் தான் காரணம். குழப்பம் நடக்கிறதா? ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால், எந்தெந்த வழியிலே குழப்பங்கள் இந்த பூமிக்கு மேலால் தலை விரித்து ஆடும்? தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்ற பொழுது சோதனைகள், குழப்பங்கள், ஃபசாதுகள் என்று வருகின்ற பொழுது ஒன்று அது பஞ்சத்தின் மூலமாக வரும். பட்டினி, பஞ்சம், பொருளாதார பிரச்சினை, செலவுக்கேற்ற வருமானம் இல்லாமல் திண்டாடுகின்ற சமூகம் உருவாக்கப்படுகிறதா? அவர்களுடைய பசிக்கு தேவையான ஆகாரம் இல்லாமல் நசுக்கப்படுகிறார்களா? பூமி தன்னகத்திலே இருக்கின்ற விளைச்சல்களை அது பரக்கத்தாக வெளிப்படுத்தாமல் பதுக்குகிறதா? மழை தேவையான கட்டங்களுக்கும் நேரத்திற்கும் ஏற்ற மாதிரி அழிவை தராமல் ஆக்கபூர்வமான அமைப்பிலே அருளை தருகின்ற மலைகளாக இருக்கின்றனவா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு வகையான குழப்பம்தான். இந்த பாவங்களின் மூலமாகத்தான் பூமியிலே குழப்பம் என்று அல்லாஹ் சுருக்கமாக மேலோட்டமாக குர்ஆனிலே சொன்னானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள், ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றாத பாவத்தை ஒரு சாரார் செய்கின்ற பொழுது அவர்களுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல மழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுப்பார், அந்த ஏரியாவுக்கே அருள் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்றார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பசி, பட்டினி, பஞ்சம், அடுத்தவர்களிடத்திலே கையேந்துகின்ற நிலை, கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு வகையான சோதனை. மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, மூமினாக இருந்து கொண்டு யாரெல்லாம் மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், நிபந்தனை மூமினாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதற்கு பலவாறான தஃப்சீருடைய கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று அர்ரிஸ்குல் ஹலால், ஹலாலான உலகத்துடைய வாழ்வாதாரங்கள் அவனுக்கு போதுமான அமைப்பு கிடைப்பதும் அது மனமான வாழ்க்கைதான். நோயற்ற வாழ்க்கை, ஆஃபியத், அதுவும் ஒரு மனமான வாழ்க்கை தான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு பல விடயங்கள். மனமான வாழ்க்கை, மனிதனுடைய பொருளாதார சிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் போவதும் அதுவும் ஒரு வகையான ஒரு பாக்கியம்தான். அப்படியான ஒரு சமூகத்தையே பயங்கரமான அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்து ஆடுவது இது பூமியிலே ஒரு வகையான சோதனைகளுக்குரிய அடையாளம். ஆனால் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால் அதற்காக அவர் பாவி என்று சொல்ல முடியாது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நோய் வரலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நோய் வந்திருக்கிறது, வறுமையிலே வாடலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பெரியவில்லை என்றெல்லாம் வருகிறது. குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக அருள்மலை, ரஹ்மத் ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை முழுக்க பஞ்சம் தாக்குகிறது என்றால் அது ஒரு வகையான சோதனை. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு வகையான சோதனை. இரண்டாவது, நோய்கள் ஒரு வகையான சோதனை, ரொம்ப பயங்கரமான நோய்கள். மா பஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கப் துஅமலு பிஹா ஃபீஹிம் அலானியத்தன்.
இல்லா ظهر فيه الطاعون والأوجاع التي لم تكن في أسلافهم. விபச்சாரம் எந்த சமூகத்திற்கு மத்தியிலே பகிரங்கமாக நடைபெறுமோ, வித்தியாசமான அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த சமூகத்திற்கு தெரியாத விதம் விதமான நவீன நோய்களை கொண்டு அந்த சமூகம் பீடிக்கப்படுவார்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்வதற்கு நேரமிடம் கொடுக்கார். பயங்கரமான நோய்கள் வந்துவிட்டாலே பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்ற நிலைமைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகின்ற நோய்களை எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 30-40 வருஷத்திற்கு முன்னால் நாம் அப்படி நோய்களை கேள்விப்பட்டிருக்கவில்லை. ஏன் இதெல்லாம்? எதனால் இதெல்லாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். அங்கு ஜக்காத்து கொடுக்காத பாவம் பஞ்சத்திற்கு காரணமா, இங்கு விபச்சாரம் என்ற பாவம் நோய்களுக்கு காரணம். குர்ஆனில் அல்லாஹ் இதை தெளிவாக மேலோட்டமாக சொல்லிவிட்டான். பாவம் தான் குழப்பத்திற்கு காரணம். எனவே குழப்பங்கள் இப்படியும் வரலாம். பயங்கரமான நோய்கள் ஒரு சமூகத்திலே பரவுவது, கொரோனா வந்தது போனது, ஆனால் அதனுடைய வடு இன்னும் நீங்கவில்லை. அந்த காலத்திலே படித்த மாணவர்களுடைய கல்வியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் எதனால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். அடுத்தது அனர்த்தம். இதுவும் சோதனை தான். பூமி அதிர்ச்சி வருகிறதா? புயல் காற்று வீசுகிறதா? எரிமலைகள் குமுறுகின்றனவா? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுனாமி பேரலைகள் வருகிறதா? வெள்ள பெருக்கங்கள் ஏற்படுகின்றனவா? இதுவெல்லாம் சோதனை. ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பி. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இதற்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் தண்டித்ததெல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் தான். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா. சில பேரை நாம் கல்மாரி பொழிந்து அழித்தோம். கல்லுகளை மழையாக பொழிந்து அவர்களை நாம் அழித்தோம். சில பேரை வமின்ஹும் மன் அஹததுஹு ஸைஹா, பயங்கரமான சப்தங்களின் மூலமாக அவர்களை நாம் அழித்தோம். கல்புகள் வெடித்து மூக்கு துவாரங்கள், காது துவாரங்களின் மூலமாக இரத்தங்கள் கசிகின்ற அளவுக்கு அவர்களை நாம் அந்த சப்தத்தின் மூலமாக அழித்தோம். சில பேரை வெள்ளத்திலே கடலிலே மூழ்கடித்து நாம் அழித்தோம். சில பேரை காற்றின் மூலமாக அழித்தோம். ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பி. அவரவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால்தான் அந்த அழிவு வந்தது. ஒரு முழு ஊரும் அப்படியே மூழ்கடிக்கப்படுகிறதா? அப்ப அமின அஹ்லுல் குரா ஐயஹும் பக்சுனா பயாத்தம் வஹும் நாயிமூன். இரவிலே ஆழ்ந்த நித்திரையிலே உறங்குகின்ற பொழுது ஒரு கிராமத்தையே எங்களுடைய அதாபு வந்து தாக்கும் என்ற பயம் இல்லாமல் இவர்கள் எப்படி நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமான கண்வான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இதுவெல்லாம் மனிதர்கள் செய்த பாவம்தான் காரணம். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, வமா கானல்லாஹு லியظلمஹும். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன். அவர்களாகத்தான் அவர்களுக்கே இந்த கேட்டை, இந்த சாபத்தை, இந்த அநியாயத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனிலே துல்லியமாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இப்படியும் குழப்பங்கள் வரும். பஞ்சத்தின் மூலமாக வரும், நோயின் மூலமாக வரும், அனர்த்தங்களின் மூலமாக வரும். அடுத்தது ஹதீசுகளிலே வருகிறது, அநியாயக்கார ஆட்சியாளர்களின் மூலமாகவும் வரும். நாட்டுடைய வளங்களை சுரண்டக்கூடியவர்கள், நாட்டு மக்களுக்கு, இனங்களுக்கு மத்தியிலே நியாயமாக பக்க சார்பில்லாமல் நேர்மையாக ஆட்சி செய்பவர்கள் இல்லாமல் போகிறார்களா? இதுவும் ظهر الفساد في البر சேரும். பூமியிலே குழப்பங்கள் வந்துவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஜபலா என்ற சிற்றரசன் தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சாதாரண மூமினுடைய காலுக்கு அவனுடைய கால் மிதிபட்டு விட்டது. வந்த ஆத்திரத்திலே அவன் ஓங்கி அடிக்கிறான். அந்த மூமினுடைய மூக்குடைபடுகிறது. நடக்கிறது ஹரம் ஷரீஃபில். ஹஜ் முடித்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திற்காக மதீனாவை நோக்கி செல்கிறார். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக சந்திக்கிறார். கலீஃபா தனக்கு நடந்த அநீதத்தை எடுத்துரைக்க ஜபலா என்ற சிற்றரசன் என்று கூட பார்க்காமல் உடனடியாக அவர்களுடைய இடத்திற்கு வரவழைக்கப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார். இறுதியிலே அந்த ஏழைக்கு இஷ்டம் கொடுக்கப்படுகிறதே, உன்னுடைய மூக்கை எப்படி அடித்துடைத்தாரோ அதே மாதிரி நீயும் அவருடைய மூக்கை அடித்து துவம்சம் செய்.
அமீருல் மூமினீனே, அதை செய்ய நான் என் மனம் விரும்பவில்லை. எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியைத்தான் உங்களிடத்தில் முறைப்பாடு செய்தேன். இதற்கு பின்னால் அவர் யாருக்கும் இந்த அநியாயத்தை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் என்று அவர் ஒதுங்கிக் கொள்ள உமர் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டுகிறார். அது உன் பக்க நியாயம், ஆனால் எனக்குரிய பங்கை நான் செய்ய வேண்டும் அல்லவா, இது நீதம் என்று அவர்கள் ஒரு ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு அவமானம், ஒரு துன்பத்திற்காக வேண்டி நீதம் கிடைக்கின்ற ஒரு காலத்திலே வாழ கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பலஸ்தீனிலே அநியாயமாக எத்துணை ஆயிரக்கணக்கான உயிர்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் சொன்னார்கள், வமா பஹிஸ கௌமுன் ஃபில் மிக்யாலி வல் மீசான் இல்லா உஹிது பிஸ்ஸினீன் வஷித்தத்தில் மௌனா வஜௌரி சுல்தான். அநியாயக்கார அரசாங்கத்தின் மூலமாக அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்ற வியாபாரிகள் உருவானால் அநியாயம் இரண்டு விதத்திலே அங்கு நடைபெறுகிறது. ஒன்று, அநியாயமாக அப்பாவி உயிர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மேற்கத்திய நாடுகள் எந்த விதமான அமைப்பும் இல்லாமல் பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்துகின்ற ஆயுதங்களை கொடுத்து கொடுத்து கொலை செய்வதற்கான உதவிகளை செய்கிறார். இது ஒரு வகையான அநியாயம். அடுத்து, எங்களுடைய அரபு நாடுகள் சக்தி இருந்தும் குரல் கொடுக்க அவர்களுக்கு தெம்பிருந்தும் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமலே எந்த விதமான உதவியும் இல்லாமல் அவர்கள் தான் உண்டு தன் பாடு உண்டு என்று தன் பங்குக்கு அவர்கள் செய்கின்ற அநியாயத்தை செய்கிறார். இதுவெல்லாம் எதனால்? மோசமான வியாபாரிகள் உருவாகுவதனால். இதுவும் ஒரு வகையான பூமியின் குழப்பத்திற்கு காரணமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலேயும் ஒரு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவரவருடைய பங்குக்கு அவரவர்களுக்கு விருப்பமானவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற முனைப்பிலே பல பேர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா துஸல்லித்து அலைனா பிதுனூபினா மல்லா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் விளைவின் மூலமாக எங்களுக்கு இரக்கம் காட்டாத, உன்னை பயப்படாத அநியாயக்காரர்களை எங்களுடைய அதிகாரங்களில் நீ பதவிகளில் அமர்த்தி விடாதே என்று துவா கேட்பதுதான். மோசமானவர்கள் நியமிக்கப்படுகிறார்களா? அதற்கும் காரணம் நாங்கள் தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய ஆட்சியை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். கொடுங்கோல் ஆட்சி. சில பேர் அவரை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியிலே வந்து ஒரு தாபியை சொல்லுகிறார், நீங்க செய்யற வேலைக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்ல, காட்டில் இருக்கின்ற குரங்குகளும் பன்றிகளும் வந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். காட்டில் உள்ள குரங்குகளும் பன்றிகளும் உங்களோட தலைமை பீடத்திலே அமர்ந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதே பெரிய விஷயம்தான். ஹஜ்ஜாஜ் எவ்வளவோ பரவாயில்லை. அக்மாலுக்கும் உம்மாலுக்கும் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. என்னவென்றால், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பலஸ்தீன் மக்களுக்காக கையேந்துகிறோம், குனூத் ஓதுகிறோம். இந்த மஹல்லாவிலே தொழுகை விதியாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? எத்தனை பேர் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு சப்பிலே வந்து நிற்கிறார்கள்? இதுவெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த பூமி குழம்பி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு அறிகுறிதான், அடையாளம் தான். இறுதியாக இது எல்லாவற்றையும் விட மிக பயங்கரமான தண்டனை என்ன தெரியுமா? இறை சாபம் என்ன தெரியுமா? இறை கோபம் என்ன தெரியுமா? அஷத்து உக்கூபாத்தில் இலாஹியா அதமு தௌஃபீக் லித்தாஅ. அல்லாமா இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார், சொல்லதெல்லாம் நாங்க செய்கின்ற பாவத்தினால் அல்லாஹுடைய கோப பார்வை இந்த பூமிக்கு மேலால் விழுந்திருக்கிறது என்பதற்குரிய அறிகுறிகள், அடையாளம். நோயை பார்த்தோம், பஞ்சத்தை பார்த்தோம், அநியாயக்கார அரசாங்க முறைகளை இந்த உலகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பயங்கரமான விளைவுகள் எல்லாமே இறை சாபம், இறை கோபம் மாத்திரமல்ல. இது எல்லாவற்றையும் விட ரொம்ப பயங்கரமானது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வழிபடுவதற்கான இடத்தை கல்பு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கு. அதமு தௌஃபீக் லித்தாஅ, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருப்பதே, தொழுவதற்கு உள்ளத்திலே ஆசை இல்லாமல் இருக்கிறது. கசாவத்துல் கல்பி என்று இதை அரபியிலே சொல்லுவார். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்கின்ற பாவத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடிக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம்,
அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்திருக்கிறது. ஒரு பாவத்தை செய்து தௌபா செய்யவில்லை என்றால் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. திரும்ப ஒரு பாவத்தை அவன் செய்கின்ற பொழுது இன்னும் ஒரு கரும்புள்ளி விழுந்து 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 அந்த உள்ளம் அப்படியே செயலற்று செத்து போய்விடுகிறது. பாவம் என்றால் அதனுடைய பாரதூரத்தை அவன் புரிய மாட்டான், உணர மாட்டான். நன்மை என்றால் கடமையான பர்வான தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ் எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. காரணம், அவனுடைய கல்வி எப்போ செத்து போய்விட்டது. அதனால்தான் பள்ளிவாசல்கள் எல்லாம் பாலாகி வருகிறது. எங்களுக்கு நடைபெற வேண்டிய நிகழ்வுகள் மாத்திரம் கனகச்சிதமாக நடக்க வேண்டும். ஆனால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் நான் சற்றும் என்னை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்ற பிடிவாதத்திலே இருந்தால் சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த சோதனைகளை எல்லாம் தலைகீழாக மாற்ற வேண்டுமானால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 2 தீர்வை குர்ஆன் சொல்லுகிறதே. ஒன்று தௌபா, இஸ்திக்ஃபார். திடீரென்று தொலை வாங்கண்டா வரமாட்டீங்க, வரமாட்டார்கள். ஜகாத்து கொடுங்க என்றால் கொடுக்காதவர்கள் கொடுக்க மாட்டார்கள். காரணம், கல்வி செத்து விட்டது. செத்த மனிதனுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தாலும் அது பயனளிக்காது. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டுமா? ஒன்று, இதற்கு முன்னால் நாம் செய்த எல்லா பாவத்திற்கும் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் இதை தெளிவாக சொல்லுகிறார். வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். இந்த செய்த பாவத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை தண்டிக்காமல் இருக்க வேண்டுமா? அவர்களை செய்ய வேண்டிய ஒரு சிம்பிள், ஒரு சின்னோரு இலகுவான காரியம், செய்த பாவத்திற்கு முறையாக மண்டியிட்டு 2 ரக்காத் தொழுது கண்ணீர் வடித்து யா அல்லாஹ் இதற்கு பின்னால செய்ய மாட்டேன் என்று உறுதியாக தௌபா செய்வதை. ஒன்று, இதற்கு பின்னால் செய்யாமல் இருக்கிறதற்கு உறுதி கொள்வது மாத்திரமல்ல, தனக்கு கீழால் உள்ளவர்களை அந்த பாவத்தை விட்டு பாதுகாப்பது. அது முதலாவது தன்னிலிருந்து ஆரம்பித்து தன் மனைவியிலிருந்து தொடங்கி தன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற குழந்தைகளில் இருந்து நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பாவங்களை விட்டும் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வீட்டுக்குள்ளே இருந்து மாற்றம் வர வேண்டும். பிறகு அந்த ஊரை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அந்த ஊரை வழிநடாத்துகின்ற உலமாக்களுடைய கூட்டங்கள், அந்த ஊரிலே தொண்டு செய்யக்கூடிய நலன் விரும்பிகள் எல்லோருமாக சேர்ந்து அந்த ஊரிலே பாவம் நடைபெறாமல் தடுப்பதற்கான நஸீஹத்துல் உஸாத், நஸீஹா லில் உஸாத், பாவிகளுக்கு நஸீஹத்து செய்து இன்னும் இந்த பூமிக்கு மேலால் பாவம் நடைபெறுகின்ற காரணத்தினாலேதான் இந்த பூமியிலே குழப்பங்கள் தலைவிரித்து ஆடுகின்றது. எனவே அந்த பாவத்தை நான் நிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும், இது ஒவ்வொருவருடைய பொறுப்பு, இந்த உம்மத்துக்குரிய ஒரு பாரிய பொறுப்பு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை நாம் மனதிலே வைத்து எங்களுடைய பாவங்களை குறைத்து நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவமே நடைபெறாமல் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஊர் மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாட்டை செய்தாலே ஒழிய அழிவிலிருந்தும் நாசத்திலிருந்தும் ஃபசாதிலிருந்தும் ஃபித்னாவிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் இந்த உலகத்தை எந்த பெரிய ஒரு சபை ஒன்று சேர்ந்தாலும் அதை பாதுகாக்க முடியாது என்பதுதான் அல் குர்ஆனுடைய நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரியான பயங்கரமான பாவங்களை விட்டும் தப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அவனுக்கு விருப்பமான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்தி உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள், மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. அவர்களுடைய கல்வி ஞானத்தில் நீ பறக்கச் செய்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. வருகின்ற தேர்தல் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய நல்லவர்களை பதவிகளிலே நீ அமர்த்தி வைப்பாயா. இனங்களுக்கு மத்தியிலே பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்படுவதை விட்டும் இந்த நாட்டை நீ பாதுகாத்தருள்வாயா. பஞ்சம், பட்டினி, பசி, பொருளாதார பிரச்சனைகளை விட்டும் இந்த நாட்டை நீ பாதுகாத்தருள்வாயா. பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்களை பாதுகாத்திரியார், அதை சூழ உள்ள பிரதேசங்களிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய உயிர்களையும் மானங்களையும் உடைமைகளையும் அவர்களுடைய ஊர்களையும் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் நீ பாதுகாத்தருள்வாயா. யஹூதி நஸரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை மொழிந்த நாவோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்த கண்ணோடும் சிரித்த முகத்தோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.